ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்குடலையும் தலைக்கறியையும் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் விஷயமே இருக்குது. இது சரியாக க்ளீன் பண்ணலன்னா நம்ம செய்கிற குழம்புல ஒரு மாதிரி கவிச்சு ஸ்மெல்லுன்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அப்படி இல்லைன்னா அந்த ஆட்டு இறைப்பை செய்யும்போது அந்த இறையில் இருக்கிற ஸ்மெல்லும் அந்த குழம்புல வந்துடும். இதை நான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனாலேயே நான் குடல் கறி இதெல்லாம் வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டேன். நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணி செஞ்சு சாப்பிட்டா தான் உண்டு. சரி வாங்க, இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி மாட்டுப்பொங்கலுக்கு மட்டன் சிக்கன் எடுக்காமல் இந்த மாதிரி குடல் கறியும் தலைக்கறியும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. போட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி முழுசாக இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டு சிறு குடல் உள்ளே வச்சுருப்பாங்க. இது கொட்டும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி முடிச்சு போட்டு உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம தலைக்கறி எடுத்துக்கலாம். தலைக்கறியை பார்த்தீங்கன்னா இது எலும்பெல்லாம் இல்லாமல் வெறும் கறியாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது நமக்கு மட்டன் அளவுக்கு வந்துடும். இதில் நான் நாக்கை வெட்டாமல் வாங்கிட்டு வர சொல்லுவேன் எப்போவுமே. ஏன்னா நாக்கை நம்ம தனியாக க்ளீன் பண்ணணும். மற்றபடி கறியை அலசும் போது அந்த குட்டி குட்டி முடி இருக்கும், அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கணும். இப்போ நாக்கை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை எப்போவுமே நம்ம வெட்டாமல் தான் வாங்கிட்டு வரணும். கறிக்கடையில் வெட்டி கொடுப்பாங்க. நீங்கள் வெட்டாமல் அப்படியே முழுசாக கேட்டு வாங்குங்க. அது நாக்கை பார்த்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு தோல் ரஃப் ஆகி நீங்கள் கத்தியை வச்சு சுரண்டும் போது அது நாக்கில் உள்ள ஒரு லேயர் நல்லா உறிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி தான் நாக்கை க்ளீன் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம சீவ அந்த தோல் நல்லா உறிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் இந்த நாக்கை க்ளீன் பண்ணணும். நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிட்டோம்னா இது இந்த மாதிரி சீவி க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த நாக்கை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். ரொம்ப ரஃப்பான இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தோல் உறிஞ்சு வராது. ஸோ மறுபடியும் வெந்நீரில் போட்டு எடுத்துகிட்டு உரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மேலே உள்ள அந்த அழுக்கெல்லாம் உறிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த நாக்கை க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தலைக்கறியில் இந்த நாக்கு நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துகிறோம். இதுக்கப்புறம் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எடுத்து வச்சுருக்கிற அந்த தலைக்கறியோடு சேர்த்து நம்ம வேக வச்சு குழம்பா வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த கறியை கழுவும் போது கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முடியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சமைச்சிட்டோம்னா நமக்கு அந்த முடி இருக்கிற ஃபீலோ இல்லை கவுச்சு வாடையோ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்காது. நல்லா ஒரு 4-5 தடவை அந்த கறியை அலசிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ அடுத்தது நம்ம போட்டி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். போட்டி வாங்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இது மேலே ஒரு கம்பளி மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அதை தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிறுங்குடலை அவங்களே வெளியில் எடுத்து அதை அந்த மாதிரி கட்டி உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. இதையே நம்ம க்ளீன் பண்ணணும். அடுத்தது பார்ப்போம். முதல்ல இந்த கம்பளி மாதிரி இருக்கிறது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுக்கோங்க. வெந்நீரை வச்சுக்கிட்டு இந்த போட்டியை அந்த வெந்நீரில் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு உங்களுக்கு சூப்பராக எடுக்க வரும். அந்த கம்பளி மாதிரி இருக்கிற அந்த லேயரை நம்ம அழகாக உரித்து எடுத்துடலாம். வெந்நீரில் போட்டாலே அழகாக வந்துடும். இது ஃபுல்லாகவே நல்லா உரித்து எடுத்துடலாம். வெள்ளை வெளியேர்னு ஆகிடும் பாருங்கள். இதில் சின்ன சின்ன உண்ணிங்க இருக்கும். அதுக்காக தான் இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறது. அந்த மாதிரி நல்லா தோலை உரித்து எடுத்துகிட்டு இது என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி உள்பக்க கொழுப்பில் பச்சை பச்சையாக எரை ஓட்டிகிட்ருக்கோம். அதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே இருந்த அந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் பார்ப்போம். இந்த குடலை க்ளீன் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுக்கு ஒரு தென்னங்குச்சியை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எடுத்தாலே பார்த்திங்கன்னா தனித்தனியாக நீளமாக வரும் பாருங்கள். இதுக்கு நம்ம தென்னங்குச்சியை உள்ளே விட்டு ஒரு மடிப்பு மடித்து உள்ளே விட்டுட்டு ஃபுல்லாகவே இழுத்துட்டோம்னா அழகாக வந்துடுது பாருங்கள். உள்ளே இந்த மாதிரி தள்ளிட்டு உள்ளே இருக்கிற லேயரை பிடிச்சி இழுத்தோம்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம உள் பக்கத்தையும் க்ளீன் பண்ணுறோம். அழகாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். உள் பக்கத்தை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி மற்றதையும் பண்ணிக்கிறோம். இன்னொரு தடவை பாருங்கள், அந்த குச்சியை உள்ளே விடும்போது அப்படியே டைரெக்டாக விடக்கூடாது. அது ஒரு மடிப்பு உள்ளே போகிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது பார்த்திங்கன்னா நாட்டுக்கெல்லாம் திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுலேயும் திருப்பணும். திருப்பிட்டு உள்ளே இருக்கிற லேயரை வெளியில் எடுத்திங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக்கு வரும் பாருங்கள். அதில் இதை தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ணுறது. வழுவழுப்பாக இருக்கும். அந்த வழுவழுப்பை எடுத்துகிட்டு அலசிட்டு வச்சிட வேண்டியதுதான்.
ஸோ இந்த குடலில் உள்ளே இருக்கிற அழுக்கையும் நம்ம திருப்பிட்டு க்ளீன் பண்ணிட்டோம். இது இப்போ நம்ம கட் பண்ணணும். அப்படியே கட் பண்ணால் வழுவழுன்னு இருக்கும், நமக்கு கட் பண்ணவே வராது. அதனால் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக வெந்நீரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி விரைச்சிக்கிட்டு வரும். அந்த சமயத்தில் அதை நம்ம எடுத்துட்டோம்னா கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக வரும். நம்ம என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அருவாமனையில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு தடவை 2 குடலையுமே சேர்த்து, அதாவது அந்த கட் பண்ணி வச்சுருக்க போட்டியும் இந்த சிறுங்குடலையும் சேர்த்து இன்னொரு 2-3 தடவை அலசி எடுத்துக்கலாம். எப்படி இருந்த போட்டியை எவ்வளோ வெள்ளையாக மாற்றிட்டோம் பார்த்தீங்களா? இன்னொரு தடவை அலசிக்கிட்டு இதை குக்கரில் சேர்த்து வேக வச்சுட்டு இதுக்கப்புறம் நமக்கு எப்படி மசாலா வேணுமோ அந்த மாதிரி சேர்த்து இதை நம்ம ஃப்ரையாகவோ இல்லை கிரேவியாகவோ செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி ஆஃப் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.